இன்று காலை வவுனியா ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமானவர்கள் சந்திப்பை மேற்கொண்டோம். அந்த வகையிலே 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி தொடக்கம் 4 மணி வரை ஒரு அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதாக முடிவெடுக்கப்பட்டது. அந்த வகையிலே 3 கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவது கோரிக்கை, முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைகளை மாற்றி வெளியோயா என்னும் மத்திய பிரதேச செயலகத்தை உருவாக்குவதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள இன வீதாசாரத்தை மாற்றி இனங்களுக்கிடையிலான கசப்புணர்வை, அமைதியின்மையை ஏற்படுத்தும் செயற்பாட்டை உடன் நிறுத்தவும். 2வது விடயம், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போரினால் சின்னாபின்னமாக்கப்பட்டு உறவுகளையும் சொத்துக்களையும் இழந்திருக்கும் நிலையில் காணிப்பதவி என்னும் போர்வையில் அரசினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டமிட்ட மோசடியான நில அகவரிப்பு செயற்பாடுகளை உடன் நிறுத்த வேண்டும். 3வது கோரிக்கை, வடகிழக்கு மாகாணங்களில் லட்சக்கணக்கான தமிழ் பேசும் அரசு ஊழியர்கள் உட்பட சிறுபான்மை இன மக்களின் காணி வீடின்றி நிர்கதியற்றிருக்கும் வேளையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் படையின்றது குடியேற்ற திட்டம் மற்றும் பெரும்பான்மை இன மக்களையும் குடியேற்றுவதன் ஊடாக ஏற்படும் இன ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயற்பாட்டை உடன் நிறுத்த வேண்டும் என்ற 3 கோரிக்கையின் அடிப்படையிலே இந்த உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்படுகிறது. இதிலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 13 பேரும், எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உள்ளூராட்சி சபை அங்கத்தவர்களும் இதிலே கலந்து கொள்வார்கள். அதைவிட இங்கே இருக்கின்ற பொது அமைப்புகள், மக்கள், இவர்களுக்கு நாங்கள் இதிலே கலந்து கொள்வதற்கான ஒரு வேண்டுதலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த 17ஆம் தேதி நடைபெறுகின்ற உண்ணாவிரத போராட்டத்திலே புலம்பெயர்ந்த எங்களுடைய தமிழ் உறவுகளும் இதிலே பங்களிக்க வேண்டும். அவர்களும் அங்கே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.